ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம ஒரு பர்த்டே விஷ் பண்ண போறோம். எனக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு மனுஷனுக்கு இன்னைக்கு பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன் ஆஃப் த டே யுவன் சார். உங்களுக்கு அவர் எவ்வளவு பிடிக்கும்னா சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு பிடிக்கும் அவரை. அவரை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். நான் எப்படி யுவனுக்கு ஃபேன் ஆனேன் அப்படின்னு தெரியும்னா அந்த கதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா யுவன் ஃபேனா இருக்கிறப்போ அவரு என்னதோ பண்ணிட்டாரு. கிட்ட 170 படம் பண்ணிட்டாரு. வாங்காத அவார்ட்ஸ் கிடையாது. போன ஆட்சியில கலைமாமணி அவார்டு வாங்கினாரு. ஸோ நிறைய பண்ணிட்டாரு. நிறைய ஹிட் கொடுத்துறாரு, நிறைய ஃபிளாப் கொடுத்துறாரு. யூடியூப்லயே 1 பில்லியன் வியூஸ் போன வீடியோ ரவுடி பேபி தான். அந்த மாதிரி ஹிட் கொடுத்துருக்காரு. கோட்டு மாதிரி ஹிட் கொடுப்பாரு. அது பிரச்சனையே கிடையாது அவருக்கு. நல்ல மனுஷன். நான் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 7 வருஷமா நான் யுவன் ஃபேனா இருக்கேன். யுவன் ஃபேன் அப்படின்னு சொல்றத விட யுவன் எங்கெல்லாம் கடவுள் மாதிரி. ஒரு ஒரு நாளும் நாங்க இருக்கிற துன்பத்துல இருந்து மீண்டு ஒரு மனிதர்கள் இருக்கும்ல, அதுல நாங்க இருக்கோம். எது நான் இப்போ என்னன்னா, யுவன் மியூசிக்ல எந்த படம் வருதோ அது கரெக்டா எப்போ வருது எனக்கு முன்னாடியே போஸ்ட் வச்சு வந்துடும். நான் அப்போ கரெக்டா அதை நோட் நல்லா இருக்கும், நல்ல வேலையை நான் ப்ளே பண்ணி பார்த்துருவேன். எனக்கு என்ன யுவன் அங்க போட்டிருக்காரு, வேலை செஞ்சிருக்காரு, அதை பார்த்துருவேன். மியூசிக் எல்லாம் 7G, காதல் கொண்டேன், புதுப்பேட்டை, ராம், சொல்லிக்கிட்டே போலாம், பருத்தி வீரன், பா அகப்பட்ட படங்கள் சொல்லிட்டு போலாம். அண்டர் ரேட்டட் படமா தரமணி இருக்குது. இப்போ போட்டுற கருடன் வரையுமே நல்லா மியூசிக் போட்டிருந்தாரு. அவரோட சாங்ஸ் நிறைய இம்பாக்ட் பண்ணுது நம்ம லைஃப்ல, கனெக்ட் ஆகக்கூடிய ஆளு. அதனாலதான் இவன் எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு இவன் மோஸ்ட்லி ஹேட்டட் கிடையாது. ஹேட்டட் இவன் பிடிக்கல யாருமே சொல்ல மாட்டாங்க. இவன் ரொம்ப பிடிக்கும். பாட்டு சரியா இல்லை, அதுக்கான பர்சனல் நம்ம பிடிக்கும் சொல்லுவோம். பாட்டு ஓகே, ஒர்க் ஆகும், ஒரு டைம் ஒர்க் ஆகும். இளையராஜா சாருக்குமே நடக்கும், ரஹ்மான் சாருக்குமே நடக்கும். பாட்டு நல்லா இருந்தா நல்லா இருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது, அவ்வளவுதானே. எதுவுமே நம்ம ஹேட்டர்லாம் கிடையாது யாருக்குமே. சாரோட அப்பா இளையராஜா எனக்கு தெரியாது. இவனை பத்தி அவரை பத்தி அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க போகலதான் எனக்கு இளையராஜா பையனே தெரிய வந்தது எனக்கு. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பார்க்கறப்போ இவர் இளையராஜா பையன் சொல்லவே முடியல, அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ஸோ அன்னிலேருந்து நாங்கள் அவருக்கு ஃபேனாகவே ஆயிட்டோம். காலேஜ் டைம்ல சேலத்துல போனோம். காலேஜ் டைம்ல ஒரு ஒரு அடிப்பட்டு எல்லாருமே ஒரு ஃபீலிங்ல இருப்போங்க. என்ன சொல்றது, அடிப்பட்டு எல்லாரும் ஒரு ஃபீலிங்ல இருக்கப்ப ஒரு ஆறுதலுக்கான ஒரு குரல் ஒண்ணு கேக்குது. நான் அந்த பாட்டை கேட்டதும் கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. சத்தமா அந்த பாட்டு பிளே பண்றப்ப எனக்கு என்னடா இது பாட்டு, இது சூப்பரா இருக்குன்னு சொல்லி நான் பாக்குறேன். ஒரு 3 வாட்டி பாட்டு மட்டும் கேட்கறேன். 4வது வாட்டி லிரிக்ஸ் பயங்கரமா இருக்கு. 5வது வாட்டி அந்த பாட்டு ட்ரக்ஸ் மாதிரி நான் கேட்காம இருக்கவே முடியல. அந்த பாட்டு லூப்ல ஹெட்செட்ல போட்டு கேட்டுட்டே இருக்கேன். இது யாரு இப்படி ஒரு பாட்டு மயக்கிற மாதிரி பாட்டு யாரா போட்டுருன்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் பாட்டு பார்க்க சரி யாரு போட்டிருக்கேன் என்ன பேருன்னு தெரியாது. அப்புறமா தான் நான் சரி யாரா இருக்கும் சொல்லிட்டு நம்ம அந்த லிரிக்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, லிரிக்ஸ், மியூசிக் டைரக்டர், ஆர்டிஸ்ட் இப்படிலாம் பேர் நான் பாக்குறப்ப யுவன் சங்கர் ராஜான்னு போட்டிருக்கு. யுவன் சங்கர் ராஜாவா சரி சொல்லிட்டு அவர் யார் சொல்லி பாக்குறப்ப இந்த பாட்டு பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு, இந்த பாட்டு இதெல்லாம் இவரு போட்டதா அப்படின்னு அவர் மேல ரொம்ப கீழே யாரா இது இப்படிலாம் பாட்டு போறாங்க. அப்புறம் அவர் ஏன்னா ஆனதுக்கு அப்புறம் அவர் போட்ட மியூசிக் போட்டு எல்லா படத்தையும் டவுன்லோட் பண்ணி உட்காந்து பாக்குறது. அந்த மாதிரி பாக்குறப்ப எனக்கு யுவன் ஃபேனுங்கிறப்போ யுவன் அப்படிங்கிறப்போ அப்படி ஒரு ஆளு நான் மியூசிக் போட்டிருக்கானு அப்படின்னு ஃபர்ஸ்ட் லூப்ல கேட்ட பாட்டு எதுனா ஒரு நாளில். அந்த பாட்டை நான் ஃபர்ஸ்ட் அவர் ஃபேன் ஆகிறதுக்கு காரணமான பாட்டு எதுனா ஒரு நாள் பாட்டு தான். இந்த ஒரு நாள் புதுப்பேட்டையில இருக்க ஒரு நாளில் பாட்டு தான் நான் ஃபேன் ஆகிறதுக்கு முதல் காரணம். கேட்கறப்ப அப்படிதான் எனக்கு மட்டுமா அந்த ப்ராப்ளம் மொத்தம் எல்லாருமே அப்படிதான் ஈர்க்கப்பட்டிருக்காங்க அவரால். ஆனா அவ்வளவு சாங்ஸ், ஹார்ட் டச்சபிளான சாங்ஸ் கொடுத்துருக்காரு. எப்போ எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியில வந்தாருன்னா அவர் அரேந்தன் எனக்கு தெரிஞ்சு அரேந்தன் படம் அவர் பண்ணப்போ 16 வயசு நினைக்கிறேன். யுவன் சங்கர் ராஜா 16 வயசுல ஒருத்தர் மியூசிக் டைரக்டர் ஆயிருக்காரு. இன்னைக்கு 170 படம் போட்டிருக்காரு மியூசிக்கா. என்ன சொல்றது, வேற லெவல்ல இருக்காரு தலைவர். ஸோ அவருக்கு எங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் பல சாங்ஸ் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ஃபேன்ஸா இருக்கோம். எங்களுக்கு நாங்களாம் டைகார்ட் ஃபேன்ஸ் சொல்லுவாங்க, அதுலலாம் கேட்டுக்கிறேன் நாங்களாம். இப்போ மதுரை மாவட்ட ரசிகர் தினேஷ் அண்ணா இருக்காரு, அவர்லாம் நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன். அது ஒரு பர்த்டேக்கும் சரி அவர் பேர் யுவன் சங்கர் ராஜா பேர் சொல்லி முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு அங்கே போயிட்டு உணவு பரிமாறுறது,
அனாதை குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, இந்த மாதிரி அவர் பர்த்டே அன்னைக்கு நாங்கள் அதை ஸ்பெஷலாக கொண்டாடுவோம். என்னால் முடிஞ்ச நான் என்ன பண்ணுவேன்னா, என்னால் முடிஞ்சது என்னன்னா, இங்கேருந்து என்னால் வந்து தனியாக பண்ண முடியாது. நான் இப்போ அங்கே தான் ஒரு நாங்கள் இதுவாக பண்ணிகிட்டு இருக்கோம். போன வருஷம் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னுமே நாங்கள் வந்து என்ன பண்ணால் இன்னும் போய் நாங்கள் மக்களுக்கு போய் பணியாற்றல மன்றத்தில் ஆல்ரெடா சொல்ல போனால் நாங்கள் வந்து ரசிகர் மன்றத்தில் இருக்கோம். நாங்கள் யுவன் ரசிகர் மன்றத்தில் இருக்கேன். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நாங்கள் ரசிகர் மன்றத்தில் இருக்கேன். மதுரை மாவட்ட தலைவர் இருக்கார்ல, அவருக்கு வந்து நாங்கள் வந்து அமௌண்ட் கொடுத்துருவோம். கொடுத்து அவரால் அங்கே பண்ண முடிஞ்ச நேரத்தில் அவர் அங்கே பண்ணுவார். இந்த பிளட் டொனேட் பண்ணுறது, சாப்பாடு போடுறது, இந்த முதியோர்களுக்கு போய் ட்ரெஸ் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நாங்கள் அமௌண்ட் பண்ணி விட்ருவோம். இங்கே தனியாக எதுவும் பண்ண முடியாது. அதனால இப்போ அடுத்த வயசுலேருந்து நான் வந்து தனிப்பட்ட முறையே பண்ணி இங்கேருந்து யுவன் பர்த்டே அன்னைக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் சாப்பாடு பரிமாறுறது நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல காரியம். அவர் பேர் சொல்லி நல்லது பண்ணலாம். அது யார் பேரில் பண்ணுறோன்னு இருக்குல்ல, அது மாதிரி நல்லது நாங்கள் பண்ணுறோம். அவர் பேர் சொல்லி நாங்கள் பண்ணுறோம். அந்த மாதிரி எனக்கு பண்ணணும்னு ஆசை இருக்குது. அடுத்த வருஷம் கன்ஃபார்ம் பண்ணுவோம். போன வருஷம் போஸ்டர்லாம் அடிப்போம். நாங்கள் எனக்கு தெரிஞ்சு போஸ்டர்னு சொன்ன ஞாபகம் வருது, தமிழ்நாட்டிலேயே ஒரு மியூசிக் டைரக்டருக்கு பர்த்டே அன்னைக்கு போஸ்டர் ஓட்டுற ஒரே ஊரை நம்ம ஊர் தான். எல்லா இதுலேயும் அவருக்கு ஃபேன்ஸ் இருக்குது. போஸ்டர் அடிச்சு ஓட்டுவாங்க. எனக்கு நான்லாம் ஆச்சரியமா இருக்கும். எல்லாம் ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப என்னடா யுவன் சாருக்கு பர்த்டேக்கு போஸ்டர்லாம் அடிக்கிறான்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாக்குறப்போ செம்மையா இருக்கும். அதெல்லாம் நாங்கள் இப்போ இங்க போன வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போஸ்டர்லாம் அடிச்சு அவர் எங்களுக்கு ஒரு ஸ்டார் மாதிரி தான். அவரு எப்படி ரஜினி சார், விஜய் சார், அஜித் சார் ஒரு ஹீரோவோ அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ஹீரோ. மேல சில நெகட்டிவ்லாம் நிறைய இருக்குது. இப்போ இந்த மாதிரி பாட்டுலாம் போடுறதில்ல அப்படின்னு எனக்கு வந்து என்னன்னா, ஏன் வந்து முன்ன மாதிரிலாம் ஒரு பாட்டு வர மாட்டேன்னா, எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்குது. ட்ரெண்டிங்ல இருக்கணும். அதெல்லாம் வேணாம். யுவன் சார்ட்ட கொடுங்க, எனக்கு இது பாட்டு வேணும்னு தான் சொல்லிட்டுனா அவருக்கான சோல்ஸ் ஒரு சாங் இருக்கு, அதை கொண்டு கொடுத்துருவாரு. கரெக்டா இருக்கும். இன்னைக்கு தான் கோட் படம் பாட்டு வந்திருக்கு. பாட்டு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பாட்டு ரியாக்ஷன் பண்ணுவோம். கோட் படம் பாட்டுலாம் வந்திருக்கு. இதே பாட்டு கூட தான் வந்து 7 மலை 7 கடல் பாட்டு வந்து. நீங்க போய் அந்த 2 பாட்டை கேளுங்க, கோட் பாட்டை கேளுங்க, டிஃப்ரெண்ட் தெரியும். ராம் சார் என்ன பண்ணுவோம்னா, பாட்டு அவ்வளோதான் வேணுது, அவ்வளோதான். ட்ரெண்டிங்லாம் தேவையில்லை. டச் பண்ணணும், ஹார்ட் டச் பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் விஜய் சாருக்கு பண்ண முடியுமா? ட்ரெண்டிங்கில் போடணும். அது சில டைம் ஒர்க் ஆகாத போகும், அவ்வளோதான். அவர் மேலே வந்து நெகட்டிவ்லாம் எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் கிடையாது. அவருமே நாங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இப்போ அவருமே ஒரு சில இதெல்லாம் வந்து யுவன் சாருமே வந்து ஒரு சில நல்லதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதை அவர் மூலியமா அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் மூலியமா சொல்லுவார். அவர் பேட்டியில சொல்லிருக்காரு நினைக்கிறேன். அவர் சொல்லுவாரு. ஸோ யுவன் ஃபேனா இருக்க நாங்கள் வந்து என்ன சொல்றது, சந்தோஷமா இருக்கு. இதுவே நிறைய சாங்ஸ் எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் கேட்கறது எங்களுக்கு ஒன்றே ஒன்று, எங்களுக்கு சாங்ஸ் கொடுங்க. நாங்கள் நிம்மதியாக சாங்ஸ் கேட்டு வைப் ஆகிறோம். அது எங்களுக்கு போதும். நீங்கள் வந்து இன்னும் நிறையா பாடங்கள் போடணும், அது எங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும். நீங்களா இருந்தால் போதும். ட்ரெண்டிங் போடணும்னு அவசியம் இல்லை சார். நீங்களா இருந்தாலே போதும். பிஜிஎம் கிங்கு அப்படி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல கிங்கா இருக்காருன்னா யுவன் சங்கர் ராஜா தான். வேர்ல்டு எங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க, எதுல வேணா பாருங்க, வேர்ல்டு ஃபேமஸ் பிஜிஎம் கிங்னு போடுங்க, யார் வர்றான்னு பாருங்க. ஏன்னா மங்காத்தா பிஜிஎம் கிடையாது. மங்காத்தா பிஜிஎம் கமர்ஷியல் ஓகே தான், பிஜிஎம் பயங்கரமா இருக்கும், ஓகே தான். நீங்க புதுப்பேட்டை பாத்துங்க, பிஜிஎம் கேளுங்க, தனியா ட்ராக் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு பாட்டுலாம் கேசட் வர்றப்ப எனக்கு தெரிஞ்சு காதல் கொண்டே பாட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர்னா பாட்டு மாதிரி கேசட் பண்ணி வெளிவிட்டாங்க. ஸோ அப்போ ஒரு பாட்டுக்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கிறத ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஃபேன்ஸ் அதிகமான காரணமே யுவன் சங்கர் ராஜா தான். இப்பெல்லாம் பண்ண முடியுமா? இப்பெல்லாம் தனியா பேக்ரவுண்ட் யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம். பட் அப்படி கிடையாது. அப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குது, எல்லாம் பிஜிஎம் நல்லா இருக்கு சொன்ன, பிஜிஎம் நல்லா சொன்னோன்னே அதை கேசட்டா ரெடி பண்ணி அதுவும் விடுறாங்க பாட்டு மாதிரி. ஸோ அவ்வளவு ஒரு இம்பாக்ட் பண்ணும் அவர் பிஜிஎம்ஸ்லாம். டெஸ்டர் காதல் கொண்டையில டெஸ்டர் தூக்கி அடிக்கிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ரைஸ் ஆகும் பிஜிஎம். அது நல்லா இருக்கும். 7Gல வந்து அந்த லாஸ்ட் பீச் வந்து என்னதுன்னா திரும்பி பார்க்காத தேடிட்டு போவான். அங்கே அது சோனியாவில் உட்காந்துருப்பாங்களே, இவன் அனிதா பார்க்க இங்கேருந்து போகிறப்ப பார்த்து பிறகு ஒரு பிஜிஎம் வரும் பாருங்க. ஐயோ வேற லெவலில். ஸோ அதான் பிஜிஎம் கிங்குன்னு அவர் தான். அங்கதான் பிஜிஎம் அவர் கிங்கா இருக்காரு. சொல்லிட்டே போலாம். ஏகப்பட்ட படத்துல பிஜிஎம் நிறைய போட்டுருப்பா, சூப்பரா இருக்கும். ஆரியன கண்ட படம் பாத்தீங்கன்னா பாட்டே கிடையாது, பிஜிஎம்ஸ் மட்டும் தான். இப்பதானே பாட்டு எல்லாம் இல்லாம படம் எடுக்கிறாங்க. அப்பவே வந்து வெறும் பிஜிஎம் மட்டும் வச்சு படம் எடுத்தாங்க. சூப்பர் டிலக்ஸ் பாருங்க, பாட்டு கேளுங்க. ஆமா அப்படிங்கிற ஒரு வேர்டை வச்சியே இவர் வந்து பாட்டு மியூசிக் பண்ணி பிஜிஎம்ஸ் பண்றாரு. பிஜிஎம் சூப்பர் டிலக்ஸ் பிஜிஎம் சூப்பரா இருக்கும். வரியா அப்படிங்கிற ஒரு
ஒத்த வேடை வச்சுட்டு போட்ட பாட்டு இன்னைக்கு எவ்வளவு ட்ரெண்ட், அந்த பாட்டு போட்ட ஆடாதவங்க யாருமே இருக்குது. அந்த மாதிரி இப்போ வேணா வார்த்தை கம்மிங் வரலாம், பட் ஆனா அது அங்கவே யுவன் சார் செலவம் பண்ணிட்டாங்க. பிஜிஎம்ஸ்ல வச்சு வரியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு பாட்டு பண்ண முடியும், அது பாட்டு ஹிட் ஆக்க முடியும்னா யாரால முடியும் தெரியல. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பிஜிஎம் சொல்ல போனா. ஏன் அதனால தான் வந்து அவர் வந்து பிஜிஎம் கிங்னு சொல்றாங்க. தரமணி பிஜிஎம் பாருங்க, எனக்கு ரீசெண்டா வந்து நான் இப்போ அதிகமா கேட்கிற பிஜிஎம் எதுனா 7Gயும் காதல் கொண்டே தான் நான் கேட்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இது அதுதான். தரமணி பிஜிஎம் சூப்பரா இருக்கும். அப்புறம் பேரன்பு படம் பாட்டு கேட்டீங்களா தெரியல, பேரன்பு படத்துல போய் பாருங்க, செத்து போச்சு மனசுன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை நீங்க ஒரு வாட்டி கேளுங்க, அடுத்தடுத்து நீங்க கேட்க ஆரம்பிச்சிருங்க. அந்த பாட்டுல உள்ள பிஜிஎம்ஸுமே பேரன்பு பிஜிஎம்ஸ் பாருங்க, சூப்பரா இருக்கும், கேளுங்க. யுவன் அவ்வளவு, ஏன்னா அது வந்து எமோஷனலா பேருங்க எங்களுக்கு வந்து யுவன்ங்கிறது. யுவன் சார் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. நிம்மதியா இருங்க, எங்களுக்கு பாட்டு கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம். அதை பத்தி நீ சாரி டு இன்டரப்ட், அதை பத்தி நீங்க வருத்தப்பட வேணாம். ஏன்னா இதோட அங்கீகாரம் வேற எதுவுமே கிடையாது. சிரிக்கின்ற போதிலும் நீ அழுகின்ற போதிலும் வழி துணை போலவே நான் செய்யுடன்